Do you guys believe in ghosts? I think there's something in my house. ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் எப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு லூப் மாதிரி. தான் ஹஸ்பண்டை இழந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்க ஹஸ்பண்டோட நினைப்பாதான் இருப்பாங்க. இனிமேல் எல்லாம் அவ்வளவுதான், தான் ஹஸ்பண்டை எப்பவுமே பார்க்க முடியாது அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் இவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இது அவங்களோட பிரம்ம தான் போல அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த வீடே ஒரு கட்டத்துல பிரச்சனையா நிக்கும்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே இல்ல. அந்த வீட்டை பத்தி இவங்க ரிசர்ச் பண்ணும்போது அதோட மர்மங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்சைட் டவுன் பேரல் யூனிவர்ஸ்ல நம்ம ஹீரோயின் மாட்டிப்பாங்க. உண்மையிலேயே இது எல்லாத்துலயும் இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா? உண்மையிலேயே அந்த வீட்டுல என்ன நடக்குது? அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுல தான் இருக்காங்களா? உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னதான் ஆச்சு? இதை எல்லாத்தையும் ரொம்பவும் விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் 2020 வெளியான த நைட் ஹவுஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல 2-3 குரூப் போட்டோஸ் காட்டுறாங்க. அதுல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு பெக். கூட இருக்கிறதோ அவங்க ஹஸ்பண்ட் ஓவன். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ரொம்ப இருண்ட நாள். என்னன்னா, அவங்க ஹஸ்பண்டோட ஃபியூனரலுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து நாட்கள் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவரோட நினைவுகளை மறக்கறதுக்காக அவங்க தினமும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே அவங்க அந்த நேரத்திலையும் அவங்களோட இந்த கல்யாண வீடியோஸ் இதெல்லாத்தையுமே போட்டு பார்த்து அத ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து ரொம்ப நாள் ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் அவரு தம் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போயிருவாங்க. ஏன்னா நடுராத்திரி ஆச்சா, இந்நேரத்துக்கு யாரு கதவு தட்டுறா அப்படின்னு போய் இவங்க பார்க்கும்போது வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க. சரி இவங்களும் யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சு இப்ப அப்படி திரும்பி பார்த்தா அந்த டோரோட ரிஃப்ளெக்ஷன்ல யாரும் நிக்கிற மாதிரி தெரியும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அலாரம் அடிச்ச உடனே இதை எல்லாத்தையும் ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க டே டு டே ரொட்டீன் அவங்க வேலையை பாக்குறதுக்காக போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கார் எடுத்துட்டாங்கிறது போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ரிவர் இருக்கும். அதுக்கு போறதுக்கான வழி ஓபன்ல இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கீழே நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், 2-3 கால் தடங்கள் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த கால் தட நேரா அந்த ஆத்துக்கு பக்கத்துல போய் நிக்குது. இவங்களுக்கு உண்மையே புரியல. பக்கத்துல வேற ஒரு போட் இருக்கும், அது வேற யாரோடதும் இல்ல, அவங்க ஹஸ்பண்டோடது தான். இதை ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டுல ஒரு கன் ஷாட் சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா பறவைங்களும் பறந்து வேற போகுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்துக்கு அந்த பறம் ஒரு ஐலாண்டுமே இருக்கும். நம்ம ஹீரோயின் இன்னும் அதுல இருந்து வெளியிலேயே வரல. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்டோட பிரசன்ஸ் இன்னும் அவங்களை சுத்தி தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே அங்கிருந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. அங்க இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அங்க எல்லா டீச்சர்ஸுமே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்கதான் இருப்பாங்க. அவங்க பேரு கிளார். அந்த மீட்டிங் அப்போ நம்ம ஹீரோயின் சரியாவே அதை கவனிக்கவும் மாட்டாங்க. ஆனா நம்ம கிளார் தான் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து அவங்க வீட விக்கிறதுக்காக ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டூடெண்டோட அம்மா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, அவங்க பையன் ஹண்டர் கடைசி பிரசன்டேஷன்ல வெறும் சி தான் வாங்கியிருப்பான். ஐ மீன் சி கிரேட். அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த பிரசன்டேஷனை பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல, போன தேர்ஸ்டே அவன் வந்தான், அப்பதான் அவன் அந்த பிரசன்டேஷனை பண்ணான். ஆக்சுவலி அந்த தேர்ஸ்டே நான் லீவ்ல இருந்தேன், அது ஒரு பர்சனல் மேட்டர். இல்ல இங்க பாருங்க பெத், என் பையன் ஸ்கூலுக்கு அவனோட பிரசன்டேஷனை முடிச்சிட்டான். நீங்க உங்களோட பர்சனல் மேட்டர்ஸை இதுல இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா என் பையனோட லைஃப் தானே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினோ சரி நம்ம வேணும்னா அந்த அசைன்மெண்ட்ல இருந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம், அவனுக்கு நான் பி கிரேட் கொடுக்கறேனே, ஆனா நான் வந்தது அதுக்காக கிடையாது. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாயிருவாங்க. அப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு லாஸ்ட் தேர்ஸ்டே நான் ஏன் லீவ் போட்டேன் அதுதானே நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னோட ஹஸ்பண்ட் அப்ப இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி இறந்து போனாருன்னு நான் சொல்றேன். ஆனா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதே. ஆமா தெரியாதுதான், பர்சனல் மேட்டர் எப்படி தெரியும்? அவர் எங்க வீட்டுல இருந்த போட்டை எடுத்துட்டு போனாரு, கூடவே அவர் ஒரு ஹேண்ட் கன்னு கூட எடுத்துட்டு போனாரு. எனக்கு அதை நாங்க வாங்கியிருக்கோம்னு கூட தெரியாது. அந்த ஹேண்ட் கன்னை எடுத்துட்டு போய் அவரோட வாயிலே வச்சு
தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல எந்த பையன் ஸ்கூலுக்கு வந்தா அவன் எந்த அசைன்மெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணா இது எதுவுமே எனக்கு தெரியவும் தெரியாது, அது எனக்கு அவசியமும் அப்ப இல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசும்போது அந்த பொம்பளை ஒரு மாதிரி ஆடி போயிருவாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த பக்கம் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருவாங்க. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா அங்கிருந்து நேரா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிவருக்கு போற வழியில யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாரு. ஆக்சுவலி அவரு வந்து மேல், கிட்டத்தட்ட அவரு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. சோ அந்த மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, ஏன் மேல் இன்னைக்கு காலையில ஏதாவது கன்ஷாட் சத்தம் வந்து நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையம்மா நான் இது அந்த மாதிரி கேட்கலையே, இல்ல எனக்கு வந்து அந்த சத்தம் கேட்டுதா அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இல்ல அந்த மாதிரி எதுவும் எனக்கு கேட்கல. சோ இந்த மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க தான் ஹஸ்பண்டோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பாக்குறாங்க. அதாவது இந்த வீடை வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டை கெட்டும் போது எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க போட்டு பார்த்து இன்னும் டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அதனாலே அவங்க என்ன பண்றாங்கன்னா தான் ஹஸ்பண்டோட எல்லா திங்ஸையும் பாக்ஸஸ்ல போட்டு மூடி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஹஸ்பண்டோட 1-2 புக்ஸுமே இருக்கும். அதுல ஒரு புக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கும், -P அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கும். சோ அது வந்து ஒண்ணு இல்ல, அந்த புக் ஃபுல்லாமே இந்த இன்ஜினியரிங் டிராயிங் தான் இருக்கும். அதாவது இந்த வீடை வந்து கட்டினதை பத்தி. நம்ம ஹீரோயினும் அதை என்ன பண்றாங்கன்னா ஒன்னொன்னா பேஜை திருப்பி வந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கும். அது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரியாது. அதாவது இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கு, ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அது இல்லாத மாதிரியே இருக்கு. அந்த டிராயிங்ஸ்லயே 1-2 இடத்துல கன்ஃபியூசிங் பேட்டர்ன்ஸ் அவர் எழுதவும் செஞ்சிருப்பாரு. அப்படி இவங்க வந்து பார்க்கும்போது இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலி அது வந்து இந்த வீட்டோட ரிவர்ஸ் டிராயிங். அதுவும் அதுல தெளிவா போட்டிருக்கோம், இது வந்து இவங்க வீடு, அதுக்கப்புறம் இது வந்து அந்த வீட்டோட ரிவர்ஸ். அண்ட் இதை படிச்சு பார்த்து ஒன்னும் புரியாதனால நம்ம ஹீரோயின் வந்து அதை தூக்கி போட்டு அவங்க தூங்க போறாங்க. சோ இது வந்து ராத்திரி நேரமாச்சா அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த வீடு இந்த ஆத்தோரமா இருக்கிறனால எந்த வித டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு மியூசிக் பிளேயர் தானா ஆன் ஆகி பாட்டை வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும் பாருங்க. அவங்க வந்து இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி பயந்து போயிருவாங்க. இந்த சமயத்துலதான் அவங்களோட மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதுவும் யாருக்கிட்ட இருந்துன்னு பார்த்தா தான் ஹஸ்பண்ட் ஓவன் கிட்ட இருந்து. அதுல வந்து அவர் என்ன டெக்ஸ்ட் பண்ணிருப்பாருன்னா, கீழே இறங்கி வா அப்படின்னு அவர் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாரு. நீங்க யாரு அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த மியூசிக் வந்து ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா அந்த சாட் வந்திருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்றாங்க. அண்ட் அதிர்ச்சி தர விதமா அந்த கால் அட்டனும் ஆகுது. இது யாரு அப்படின்னு அவங்க வந்து கேட்கும்போது பெத் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். ஓவன் இது நீங்களா, இது உண்மையிலேயே நீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இங்க பாரு பெத், விண்டோக்கு வெளியில வந்து பாரு, விண்டோக்கு வெளியில வந்து பாரு அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினுமே அந்த ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஓவன் அந்த ஆத்துக்கு மேல அவன் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுரும். இந்த மாதிரி ஓவன் அப்படியே திரும்பும் போது கட் பண்ணா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி அவங்களோட ரூம்க்கு வரும்போது அவங்களோட போனை வந்து பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த போனை எடுத்து உண்மையிலேயே ஓவன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே நேத்து வரல. இவங்க அதோடையும் விடல, ஓவனோட போன் வந்து நம்ம ஹீரோயினோட கார்ல தான் இருக்கும். அதை வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு காருக்குள்ள வந்து பார்த்தா அவங்க கைக்கு ஒரு கன்னு கிடைக்கும். அண்ட் அதை வந்து ஓரமா வச்சுட்டு அவரோட போனை எடுத்து பார்க்கும்போது அவருமே நேத்து எந்த ஒரு மெசேஜும் பண்ணல. அதுக்கப்புறமா அந்த போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அதுல 1-2 நம்ம ஹீரோயினோட போட்டோஸுமே இருக்கும். அதையும் அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவரோட போன்ல இன்னொரு பொண்ணோட போட்டோ இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதை ஸ்லைட்டா பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்ன சந்தேகம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் என்கிட்ட இல்லவே இல்லையே. அதனால சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த போட்டோவை கிளார் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அவளுமே என்ன சொல்றான்னா இதை பார்க்க உன்ன மாதிரி தானே இருக்கு, ஆமா என்ன மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த மாதிரி பிளவுஸ் அண்ட் ஷர்ட்ஸ் என்கிட்ட இல்லவே இல்லையே. இங்க பாரு கிளார், நீ ரொம்ப டிப்ரெஷனுக்கு போறனால உனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த போட்டோல இருக்கிறது நீ தான், ஆனா அவ வந்து அதுல இருந்து மீண்டு வர மாதிரி தெரியல. அதனால கிளார் என்ன சொல்றானா, இங்க பாரு இன்னைக்கு நைட் நாம ஒரு பார்ட்டிக்கு போறோம், அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க, நீ கண்டிப்பா வரணும், உனக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்க அது ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே ஒரு கிளப்ல வந்து ஒண்ணு கூடுறாங்க. சோ அந்த மாதிரி ஜாலியா குடிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் நீ எதுவுமே பேச மாட்ற, உனக்கு என்ன தோணுதோ மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யாராவது பேய்கள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட வீட்டுல அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது நோட் விட்டுட்டு போயிருக்காரா உனக்காக அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்பதான் அவ ஒரு லெட்டரை எடுத்து காட்டுறா. சோ அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, நீ சொன்னதெல்லாமே கரெக்ட் தான், அங்க எதுவுமே இல்ல,
உன்னை தாண்டி அங்க எதுவுமே இல்ல, நீ இப்ப சேஃபா இருக்க அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். ஆக்சுவலி அது ஒரு ட்ரிக்கியான நோட் தான், ஒரு க்ளூ மாதிரின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கிளாரும் நம்ம ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. கிளார் வந்து என்ன சொல்றான்னா, நான் வேணா கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறேன், நீ தூங்குற வரைக்கும் இருந்துட்டு நான் அங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ரொம்ப சோகமா இருப்பாங்களா, அதனால கிளாரோட மடியிலேயே படுத்து அவங்க தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, பெத் எந்திரி, பெத் எந்திரி அப்படின்னு பயங்கரமான குரல் கேட்கும். அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் பயங்கரமா ஆட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே பயந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்த்தப்போ அங்க வந்து கிளார் இருக்க மாட்டா. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிரும். இவங்களும் டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியில போய் பாக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க வெளியில போய் சுத்தி முத்தி பாக்குறாங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி போறது அவங்களுக்கு தெரியுது. ஹே நீ யாரு அப்படின்னு அவங்க கேட்கும்போது பார்த்தா அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி இன்னும் 2-3 பொண்ணுங்க வேக வேகமா ஓடி போறாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து அந்த வேலியை தாண்டி அந்த ஆத்துல வந்து அவங்க குதிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அவங்க யோசிக்கிறதுக்குள்ள இன்னொரு பொண்ணு வேக வேகமா ஓடி போய் அந்த ஆத்துல வந்து குதிக்க பாப்பா. நம்ம ஹீரோயினும் போய் தடுக்க பாப்பாங்க. ஆனா அதை மீறி அவ வந்து அதுல குதிச்சிருவா. அண்ட் இவங்க அப்படியே கீழே பாக்குறாங்க, பார்த்தா குதிச்ச யாரையுமே அங்க காணோம். இப்ப அது மட்டும் இல்லாம அந்த ஆத்துக்கு ஆப்போசிட்ல லைட் எரியறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆக்சுவலி அங்க ஒரு வீடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குரல் கேட்கும், அந்த போட், அந்த படகு அப்படின்னு அது சொல்லுது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த படகு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த படகு பூரா ஒரே ரத்தக்கரையா இருக்கும். இவங்க இதை பார்த்த உடனே இதெல்லாமே என்னோட பிரம்ம தான், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அந்த இடத்துல யாரும் நடந்து வந்த மாதிரி சத்தம் கேட்கும். திரும்பி டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா ரத்தக்கரையோட இருக்கிற கால் தரத்தை அவங்க கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அது எங்க இருந்து வந்திருக்கும்னு தெரியல. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தானே இருக்கு. இந்த கால் தரத்தை இவங்க பார்த்த உடனே ஒருவேளை இது ஓவனா இருக்குமோ அப்படின்னு இவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நடந்து வர சத்தம் மெதுவா இவங்களுக்கு கிட்ட வர்ற மாதிரி இவங்களுக்கு கேட்கும். நம்ம ஹீரோயின் இது கவனிச்ச உடனே லைட்டா பயப்படுவாங்க. ஆனா கண்ணை திறந்து கீழே பார்க்கும்போது அந்த கால் தடம் அவங்க கிட்ட வந்து நிக்கும். இந்த தாடி நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயப்படல, அதுக்கு மாறா அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது உண்மையிலேயே நீதானா அப்படின்னு சொல்லி அவரை தொட வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க அந்த இடத்துல மயங்கி விழுகிறாங்க. அப்படி இவங்க மயங்கி விழுந்த உடனே இவங்கள அறியாமலே யாரோ இவங்கள அந்த படகுல படுக்க வச்சு அந்த போட்டை அங்க இருந்து கழட்டி விடுறாங்க. அந்த படகும் என்ன பண்ணுதுன்னா மெதுவா அந்த ஆத்துல வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி வந்து இவங்க போகும்போது அந்த நிலா வெளிச்சத்தையுமே காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறும். இப்படி அந்த படகு வந்து அந்த ஆத்தோட மறுகரைக்கு வந்து சேரும்போது நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும். அவங்களும் எந்திரிக்கிறாங்க, ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாங்க, நான் எப்படி இந்த போட்ல வந்தேன் அப்படின்னு. பார்த்தா அவங்களுக்கு நேரம் அவங்களோட வீடு தெரியும். திரும்பி பார்த்தா அந்த பக்கமும் நிறைய வீடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல லைட்ஸ் எரியுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த வீட்டு கிட்ட போறாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஹீரோயினோட வீடு தான். ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அந்த வீடு ரிவர்ஸா இருக்கு. இப்பதான் அந்த குரலுமே என்ன சொல்லுன்னா, இது ஒரு கனவு, நீ கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு அது சொல்லுது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற ஜன்னல்ல 1-2 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்கள பாக்குறதுக்கு லிட்டரலி நம்ம ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க. ஆனா அது வேற ஒரு பர்சன். அப்படி நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஓவன் அந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். இவங்க இதை பார்த்துக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து போக பாக்குறாங்க. அப்பதான் அந்த வீட்டோட நம்பரையுமே காட்டுவாங்க. அது ரிவர்ஸ்ல இருக்கும். இவங்க வேக வேகமா போய் அந்த வீட்டோட டோர் ஓபன் பண்ணி உள்ள போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் சோஃபால தான் படுத்து கிடக்குறாங்க. இப்ப திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வந்து அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த டோர் வந்து ஓபன்ல இருக்கும். லிட்டரலி நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் பார்த்துட்டு இருக்கிற நமக்கே ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஓவனோட லேப்டாப் ஓபன் பண்ணி அவரோட போன் அதுல கனெக்ட் பண்ணி இன்னும் அந்த மாதிரி என்னெல்லாம் இமேஜஸ் இருக்குன்னு அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இமேஜோட நம்பர் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பக்கத்திலேயே அதர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த போட்டோ மாதிரியே நிறைய போட்டோஸ் அதுல இருக்கு. அப்படி இவங்க அந்த போட்டோ ஒன்னொன்னா பார்க்கும்போது தான் தெரியுது அதுல இருக்கிறது நம்ம ஹீரோயின் கிடையாது. அண்ட் அந்த பொண்ணு மட்டும் இல்லாம அதுல இன்னும் 1-2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி நம்ம ஹீரோயினோட சாயல் லைட்டா இருக்கும். ஆனா அவங்க டிஃப்ரெண்ட் பர்சன். இந்த மாதிரி 1-2 ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. இதெல்லாம் இவங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. இத பத்தி இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ரிவருக்கு ஆப்போசிட் அந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஐலாண்ட்ல ஒரு வீடு இருந்த மாதிரி இவங்க கனவு கண்டிருப்பாங்க. அது உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக போட்டை எடுத்துட்டு நேரா அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி போய் அங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க எந்த ஒரு வீடும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி சுத்தி வரும்போது அப்பதான்
அந்த இடத்துல நம்ம மெல்ல பாக்குறாங்க. அவருமே கேக்குறாரு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் இங்க ஒரு வீடு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் வந்தேன். நீ என்ன சொல்ற, வீடா? இது வந்து ஒரு ஐலாண்ட், தண்ணிக்கு நடுவுல இருக்கு. இங்க அப்படி சப்போஸ் நம்ம வீடு கட்டினாலுமே அது முங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப மெல் வந்து கண்டுபிடிச்சாரு, உன்னோட மனநிலைமை இன்னும் சரியாகலன்னு நான் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரியான நேரத்துல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தான் இருக்கணும். உனக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து முழிக்கிறாங்க. சரி நீ விடு, இன்னைக்கு லஞ்சுக்கு நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஏதாவது சாண்ட்விச் பண்ணி கொடுக்குறேன். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் ஆமா நான் வரேன், அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இப்படியாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டே போகும்போது அங்க இருக்கிற ஒரு மரத்துல ஒரு மார்க்க வந்து அவங்க பாக்குறாங்க. அப்படி வந்து இவங்க அங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பாதி கெட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த வீடுக்குள்ள போய் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த வீடு எல்லாமே எக்ஸாக்ட் ரெப்ளிகேட்டா தான் இருக்கு இவங்களோட வீடு மாதிரி. அந்த மாதிரி இவங்க அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான ஸ்டாச்சு வந்து பாக்குறாங்க. அதை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த விச் கிராஃப்ட் மாதிரி இருக்கும். அதை பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு வேக வேகமா மெல்லோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அங்க போய் வேக வேகமா கதவை தட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது என்னது, இது என்னது, எனக்கு எப்படி தெரியும், நீங்க இதனாலதான் என்ன இங்க இருந்து விளக்க பாத்தீங்களா? கண்டிப்பா கிடையாது, நானே பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இங்க ஒரு வீடு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கே, அது என்ன வீடா? ஆமா என்னோட ஹஸ்பண்ட் இங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு, அது எங்களோட வீடு மாதிரியே இருக்கு. எங்க பாரு பெத், சத்தியமா சொல்றேன் இங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் பார்க்கும்போது ராத்திரி நேரத்துல அவர் இந்த இடத்துல உலாவிட்டு இருந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, அவர் ராத்திரி நேரத்துல இங்க வந்திருக்காரா? இது ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவர் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க பாருங்க மெல், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் மெல் என்ன பண்றாருன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட இங்க வந்தாரு, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அந்த ராத்திரியே வேக வேகமா போய் தான் ஹஸ்பண்ட் பயன்படுத்தின எல்லா புத்தகங்களையும் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு புத்தகம் கேட்ரோயா அப்படிங்கிற புத்தகத்தை அவங்க கவனிக்கிறாங்க. அதுலதான் இந்த மாதிரியான ஒரு விச் கிராஃப்ட் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதுக்கு பேரு த லோவர் டால். சோ அதை எதுக்கு பயன்படுத்துறதுன்னா இந்த டார்க் ஃபோர்ஸஸ் சமன் பண்றதுக்கு. தான் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே தெரிய வருது. அந்த புத்தகத்துல அதை எங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஷாப்போட நேமுமே இருக்கும். அந்த ஷாப்போட நேமா அடிச்சு அது எங்க இருக்கு அப்படிங்கறத அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுனா மேல சீலிங்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரும். இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா கையில வந்து பிராண்டியை எடுத்துட்டு பயம் வரக்கூடாதுன்னு அதை குடிச்சுக்கிட்டே அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல எதுவுமே இருக்காது. இது எல்லாமே தான் பிரம்மதானா அப்படின்னு நினைச்சு இவங்க சிரிக்கும் போது அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த தூணை வந்து பார்க்கும்போது அங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த உருவம் திரும்பும் பாருங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த சரக்கை வந்து கீழே போட்டுருவாங்க. உண்மையிலேயே அங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்களோட பிரம்ம தான். இதனால என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் காலையில வேக வேகமா எந்திரிச்சு அந்த புக்கை வாங்கியிருப்பாங்களே அந்த ஷாப்புக்கு வந்து வண்டியை விடுறாங்க. அந்த மாதிரி இவங்க வண்டி ஓட்டிட்டு நேரா அந்த புக்ஸ் அண்ட் மெலோடிஸ் அப்படிங்கிற அந்த புக் ஸ்டோருக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் பர்ச்சேஸ் பண்ண எல்லா புக்ஸையும் காட்டி இந்த புக்கு வாங்கின அப்போ அவரோட பேர்ல என்னெல்லாம் புக்ஸ் இன்னமும் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்கும்போது இவருமே என்ன பண்றாருன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த லைப்ரரியில ஒரு பொண்ணை வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலி அது யாருன்னு தெரியுதா? ஓவனோட போன்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருந்திருக்குமே, அந்த பொண்ணு தான் இவ. நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கூட போய் பேசுறாங்க. நீ இங்கதான் வேலை செய்யறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் இங்கதான் வேலை செய்யறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்ன? என்னோட பேரு பெத் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரு மேடலைன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹஸ்பண்ட உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க யார சொல்றீங்க? ஓவன் பர்ச்சின், அவரோட போன்ல உன்னோட பிக்சர்ஸ் இருந்திருக்கு. சோ இதை கேட்ட உடனே அவங்க லைட்டா பயப்படுவாங்க. அவங்க உதவிக்கு வந்து ஜோனாவை கூப்பிடும் போது இல்ல நீ யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் வேண்டாம், நான் ஒன்னும் உன்னை எதுவும் பண்ண போறது இல்லையே, எனக்கு தெரிஞ்சு என் குழப்பத்துக்கெல்லாம் இப்ப பதில் கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் இறந்துட்டாரு. இதை கேட்ட உடனே மேடலைனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும். நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு சூசைட். நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நீ தப்பா நினைச்சுக்கலனா அவருக்கும் உனக்கும் எவ்வளவு நாள் பழக்கம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. அவர் வருஷத்துல எப்போ தான் இங்க வருவாரு, அவர் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 1-2 ட்ரிங்க்ஸ், அவ்வளவுதான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னோட போனி டெய்ல கழட்டு அப்படின்னு. இவளும் என்ன பண்றானா அவளோட ஹேர் பேண்டை வந்து ரிமூவ் பண்ணுவா. பார்த்தா அவங்க அச்சு பிசுறாம நம்ம ஹீரோயினோட ஜாடியிலே இருப்பாங்க. அப்பனா நீ என்ன மாதிரியே இருந்து என் ஹஸ்பண்ட் கூட நான் இல்லாத நேரத்துல இருந்திருக்கியா
அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் எல்லாம் மீறி போனதில்ல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இதை எல்லாத்தையுமே போய் கிளார் கிட்ட சொல்லும்போது கிளாருக்கும் இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினை இப்படியே விட்டா அவ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏதாவது பண்ணிப்பாளோன்னு பயந்து அவளை ரொம்பவும் சமாதானப்படுத்தி அவ மைண்ட மாத்தி அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அந்த ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன், இன்னைக்கு ராத்திரியே, அதனால நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீனா இப்பவே சொல்றது நல்லது, உனக்கு கேக்குதா இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க சிரிக்கும் போது அப்பதான் கதவு தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு கேக்குது. இதை பார்த்த உடனே வேக வேகமா கீழே போறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு அங்க இருந்து நடந்து போறா. உடனே நம்ம ஹீரோயினும் கதவு திறந்து யாரு அப்படின்னு கேட்கும் போது பார்த்தா அது வந்து மேடலைன். என்ன மன்னிச்சிருங்க, நான் நினைச்சேன் நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்கன்னு. இது என் வீடுமா, நான் வீட்டுல தான் இருப்பேன். அப்பதான் அவங்க கேக்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு. நான் இங்க நிறைய முறை வந்திருக்கேன். சோ இத கேட்ட உடனே அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவளை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் மேடலைன் வந்து சொல்லுவா எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே ஒரு சில கனவுகள் வருது, அந்த கனவுல நீங்க அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதாவது அது நான் தான், ஆனா நீங்க அங்க இருக்கீங்க. நீங்க வந்து என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் சொல்ல வேண்டிய இன்னும் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மண்டை காஞ்சிருவாங்க. இன்னும் என்னெல்லாம் கொடுமைகளை இவங்க கேட்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் உங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருந்ததே கிடையாது, ஆனா உண்மை சொல்லணும்னா எனக்கு இருக்கணும்னு ஆசையும் இருந்தது. ஒரு நாள் நான் என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது மத்தியான வாக்குல அவர் அங்க வந்தாரு. அவர் நேரா என்ன பிக்கப் பண்ணிட்டு இங்கதான் கூட்டிட்டு வந்தாரு. நாங்க இங்க வந்தோம், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஏன்னா அந்த லேக்குக்கு அந்த பக்கம் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற இன்னொரு வீட்டை காட்டினாரு. இல்ல ஒரு நிமிஷம் இரு, நீ அதை பாத்தியா என்ன? அதுல பாக்குறதுக்கு அப்படி ஒண்ணும் இருக்காது, பட் அதை நினைச்சு அவரு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. அந்த மாதிரி அந்த கட்டப்படாத வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா ரூமையும் சுத்தி காட்டினாரு. அதுக்கப்புறமா ஒரு வியர்ட் ஸ்டாச்சு வந்து காட்டினாரு. அதை என்கிட்ட கொடுத்து அதை அவர் பிடிக்க சொன்னாரு. அண்ட் அந்த மாதிரி அவர் அது கொடுத்ததுக்கு அப்புறமா மேடலின் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவங்க வந்து சொல்றாங்க. அதை கேட்கறக்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா உண்மையிலேயே உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணதுக்காக அவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மேடலின் அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோயினும் அவளை பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அவ போனதுக்கு அப்புறமா வீட்டுல வந்து ரொம்ப நேரமா இதை பத்தி யோசிப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச் லைட்டை எடுத்துட்டு அந்த லேக்கை தாண்டி போய் அந்த பாதி கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த வீட்டுக்கு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன கூப்பிட்ட, நான் இங்க வந்துட்டேன், எனக்கு தெரியாம நீ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க, அதை எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன், என்கிட்ட இருந்து நீ என்னதான் எதிர்பார்க்கிற, ஏன் என்ன போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு ஒரு கட்டத்துல சோர்ந்து போய் அங்க உட்கார்ந்துருவாங்க. அந்த சமயத்துல அவங்களோட டார்ச் லைட்டுமே கீழே விழுந்துரும். அதை வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே எடுக்க போகும்போது அந்த இடத்துல அவங்க கால் வச்சதும் அது உடஞ்சுக்கிட்டு அவங்க கால் உள்ள போயிடும். இவங்களும் டார்ச் அடிச்சு அது என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா கேரி பேக்ல போட்டு சீல் பண்ண நிலைமையில ஒரு பொண்ணோட டெட் பாடி அங்க இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போய் கீழே டார்ச் அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ஒன்னல ரெண்டல ஏகப்பட்ட பொண்ணுங்களோட டெட் பாடிஸ் அந்த இடத்துல அனாதையா போடப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா பயந்து போய் வேக வேகமா அங்கிருந்து ஓடி வராங்க. வீட்டுக்கு போன உடனே கிளாருக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா கிளார் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டா. அதுக்கு பதிலா அவங்களுக்கு வாய்ஸ் மெயில் தான் போகும். அந்த வாய்ஸ் மெயில்ல அவங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அவங்க பயங்கரமா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க அழுதுகிட்டே நிமிந்து பார்க்கும்போது அவங்க பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் அதை வந்து அழிக்கும் போது அந்த சமயத்துல அவங்களுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியும். என்னன்னு கீழே பார்த்தா அங்க ஒரு கால் தடை இருக்கும். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்க கைய நீட்டி அந்த இடத்த தொடும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஓவனை தொடர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே அவர் அங்க இருக்காரு. இவங்களும் அவங்கள கட்டி அணைச்சு நீ ஓவன் தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த குரல் என்ன சொல்லும்னா இல்ல அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அவங்களோட இல்லூஷன். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டோர் வேகமா சாத்தி லாக் ஆயிக்கும். அந்த டோரை வந்து நம்ம ஹீரோயினால ஓபன் பண்ணவே முடியல. அந்த சமயத்துல அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த மிரர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதாவது அந்த மிரருக்கு ஆப்போசிட்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு அங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த டோர் ஓபன் ஆகி அந்த இடத்துக்கு வந்த ஓவன்
அவளை புடிச்சு சர்ற மாதிரியே அடிச்சு அவளை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே பயந்து அங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளையும் யாரோ புடிச்சு அந்த கண்ணாடியிலேயே ஓங்கி அடிக்க வைக்கிறாங்க. இதனால அந்த கண்ணாடி உடைஞ்சிரும். நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா மெதுவா ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்துறா. அதே சமயம் இன்னொரு பொண்ணு அந்த கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. இத ஒரு மாதிரி புரியாம நம்ம ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஓவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணி தரன்னு இழுத்துக்கிட்டு வரான். அவன் அப்படி அந்த பொண்ணை கொன்னது மட்டும் இல்லாம அவ கை காலையெல்லாம் மடக்கி அவளை கட்டி போடுறா. இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயின் வந்து பாப்பாங்க அங்க இருக்கிற ஒரு பகுதி ஒரு ஆளு நிக்கிற மாதிரியே இருக்கும். அது திடீர்னு திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்கும். நம்ம ஹீரோயின் பயந்து போய் அங்க இருந்து ஓடும்போது அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் கூட. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா தூரத்துல இருக்கிற ஒரு டோர் ஓபன் ஆகி நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கிட்டு போற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் தரன்னு இழுத்துக்கிட்டு போகும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டா அவங்க பாக்குறாங்க. எந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு போய் அவங்களோட கழுத்தை பிடிச்சு அவங்களோட எலும்புகள் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்குதுங்க. சோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டாச்சுவோட ஷேப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினை அதுங்க மாத்துதுங்க. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க வானத்துல 2 நிலவு இருக்கு. ஒன்னு நீல கலர்லயும் இன்னொன்னு செவந்த சிவப்பு கலர்லயும் அது இருக்கு. இந்த மாதிரி இவங்க காட்டும் போது இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கிளார் வருவா. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க பெத்த வந்து காணோம். அவங்களும் இங்கேயும் அங்கேயுமா தேடும் போது அப்பதான் பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடி உடைஞ்சிருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அத பார்த்த உடனே அட கடவுளே பெத் நீ எங்க இருக்க, நீ எங்க போயிட்ட அப்படின்னு வந்து கத்தும் போது இந்த சத்தம் மெல்லுக்குமே கேட்கும். அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த பேரல் யூனிவர்ஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிப்பாங்க. அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க அந்த போட்ல இருக்கிற மாதிரியும் அவங்க பக்கத்துல அவங்களோட ஹஸ்பண்டும் இருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேத்து கூடயும் கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். ஓவன் அவரோட வார்த்தைகளை பேசும்போது நம்ம ஹீரோயின் அதுல மனம் உருகி போயிருவாங்க. கிளார் அந்த ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த விச் கிராஃப்ட் இருக்கிறத அவ கவனிக்கிறா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு கன்னோட லாக்கர் அன்லாக் ஆகி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இத பாத்துக்கிட்டு அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த படகுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில அந்த கன்னுமே இருக்கு. இத கவனிச்ச உடனே கிளார் வேகமா வெளியில வந்து பெத் அப்படின்னு கத்துறாங்க. கூட அங்க மெல்லுமே வந்துருவாரு. ஓவன் என்ன பண்றானா என்னால இனிமேலும் இங்க தனியா இருக்க முடியாது, நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த கன்னை வந்து கையில எடுத்து கொடுக்கும் போது நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கன்னை பயன்படுத்தி அவங்க தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்க முன் வருவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா இது நீ கிடையாது, இது உண்மையும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கன் விலக்கி அந்த இலூஷன்ல இருந்து அவங்க வெளியில வராங்க. சோ அந்த சமயத்துல கிளாருமே அங்க வருவா. அவ என்ன பண்றான்னா அந்த போட்ல இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வரா. அந்த இடத்துக்கு வந்த மேலும் அவங்க 2 பேத்தையும் காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோயின் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் அவங்க ஹஸ்பண்ட் ஓவனோட பிரசன்ஸ் அங்க இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த மாதிரி இவங்க காட்டுறதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.